கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் யோசுவாவின் புத்தகம் அதிகாரம் 14 வசனம் 12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். இந்த வார்த்தை யார் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அப்படின்னா காலேப், இப்புன்னையின் குமாரனாகிய காலேப் யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழிநடத்தினவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப யோசுவா என்ன செய்கிறார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா தேசங்களையும் பங்கிட்டு கொடுக்கறதான அந்த வேலையை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எபிரோனை குறித்து, மலைநாடு எபிரோனுங்கிறது ஒரு மலைநாடு, அந்த எபிரோனை குறித்து கர்த்தர் முன்னமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காலேபுக்கு எபிரோன் கொடுக்கப்படுகிறதாக கர்த்தர் முன்னமே அறிவித்திருந்தார். அதான் காலேபுங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். இப்ப கர்த்தர் காலேபுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். காலேபுக்குன்னு ஒரு தேசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்டதான காலேபுக்கு கொடுக்கப்பட்டதான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுல காலேபுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதித்தன்மையும் இருக்கிறதுங்கிறத நம்ம இதுல தெரிந்து கொள்ளுகிறோம். என்ன சொல்றார்? கர்த்தர் என்னோடு இருப்பாரானால். அப்போ அந்த எபிரோன்ல ஏனாக்கியர் இருக்கிறத பார்க்கிறோம். ஏனாக்கியர் மற்றும் அரணிப்பான பட்டணங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப காலேபுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏனாக்கியர் ஆனாலும் சரி, அரணிப்பான பட்டணங்கள் உள்ள அந்த தேசங்களானாலும் சரி, கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் நான் ஈஸியா என்ன பண்ணுவேன், ஜெயிச்சுடுவேங்கிறதான ஒரு விசுவாசம் காலேபுக்கு இருக்குது. அப்ப காலேப் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனுஷன். காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான ஒரு மனுஷன். அப்போ தேவனை ஒரு மனுஷன் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது, உத்தமமாய் பின்பற்றுகிறது அப்படின்னா என்ன, கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்களை அப்படியே கேட்டு நடக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அப்போ காலேப் கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க கானான் தேசத்துல வேவு பார்க்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, யோசுவா காலேப் 2 பேரையும் மோசே அனுப்புகிறார். என்னாகமத்துல நம்ம அந்த இன்சிடென்ட்டை நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்க கானான்ல போயிட்டு அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தியை சொல்லும் பொழுது 10 பேரோடு கூட அவங்க போயிட்டு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா துர்ச்செய்தியை பரம்ப செய்யறாங்க. ஆனா காலேப் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் காலேபின் மேல பிரியமா இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னா எபிரோன் வரைக்கும் காலேபு கொண்டு வந்துட்டாரு. அப்போ கர்த்தரை காலேப் உத்தமமாய் பின்பற்றது நிமித்தமாக எபிரோன் வரைக்கும் வந்த காலேப் இப்பொழுது எபிரோனை சுதந்திரிக்கும்படியாக அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் என்ன பண்ணுவேன், அந்த எபிரோனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதை உனக்கு தருவேன், இதை நமக்கு செய்வேன், அப்படி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த காரியங்களை நாம் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறோமா, இன்னும் நாம அதை ஜெயித்துக் கொள்ளாம இருக்கிறோமா, அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாம இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் பொழுது காரணம் என்ன தெரியுமா, தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஈஸியாக ஜெயித்துக் கொள்வோம் அப்படிங்கறதான ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப கர்த்தர் என்னோடு கூட இருந்தா கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணுவாரு, எனக்கு என்ன அவர் சொன்னாரோ அதை கண்டிப்பா அவர் செய்வார். அப்ப தேவன் நமக்கு சொல்லுகிறத அவர் அப்படியே செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய பக்கத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். இப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது ஜெயம்தான். ஏன்னா ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டாகும். ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். எல்லாவற்றையும் சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தாங்க காரியம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானால் நம்ம எல்லா காரியங்களையும் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். அதே போல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளவும் முடியும். இப்போ ஒன்று மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நாம் தேவனோடு நடக்கிறோமா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கறத மட்டும் நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம உறுதிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ, எப்படி காலேபுக்கு கர்த்தர் சொன்னபடி காலேப் எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறதப்போ காலேப் எபிரோனை சுதந்திரித்துக் கொண்டான். காரணம் என்ன, கர்த்தர் மேல் அவன் வைத்த விசுவாசம்,
கர்த்தர் மேல அவனுக்கு இருந்ததான நம்பிக்கை, அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினதான ஒரு மனுஷன், இந்த காரியம் எல்லாம் காலேபுக்குள்ள இருந்ததுனாலே கர்த்தர் காலேபுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். ஏன்னா கர்த்தர் காலேபோடு கூட இருந்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். வச்சிருக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எப்படி நீர் காலேபோடு கூட இருந்து காலேபுக்கு நீர் சொன்னபடி கத்தாவே எபிரோனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்தீரோ, அதன்படியே கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நிறைவேற்றத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இருக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.